Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட் புக் பேக் எக்ஸசைஸில் ரோமன் லெட்டர் 2 fill in the blanks பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வால்யூம் ஆஃப் irregularly shaped objects. irregularனா ஒரு ஸ்டோன் ஏதோ ஒன்று, அதோட ஆப்ஜெக்டை வந்து மெஷர்ட் யூஸிங் த லா ஆஃப், எந்த லாவை யூஸ் பண்ணி அதை வந்து மெஷர் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டோனை வந்து நம்ம த்ரெட்டில் கட்டிட்டு மெஷரிங் ஜாரில் வாட்டரை ஃபில் பண்ணும் போது அதை டிப் பண்ணும் போது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதோ அதுதான் அந்த ஸ்டோனோட வால்யூம். அப்போது அந்த இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது எவ்வளோ ஈக்குவல் டு தட் வால்யூம் ஆஃப் ஸ்டோன். அதை வந்து எந்த லா சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்ச்சிமிடிஸ். அந்த லாவோட நேம் என்னது? ஆர்ச்சிமிடிஸ். ARCHIMDES. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 cubic meter is equal to dash cubic centimeterன்னு கேட்டிருக்காங்க. 1 cubic meter is equal to dash cubic. ஸோ இப்போ மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன ரிலேஷன்? நமக்கு தெரிஞ்ச வெல் நோன் ரிலேஷன் தான். 1 meter is equal to 100 centimeter. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கியூப்னா 3 times. ஸோ 1 into 1 meter into 1 meter into 1 meter which is equal to 100 into 100 into 100. ஸோ 100 நம்ம 3 times மல்டிப்ளை பண்ணும் போது 10 lakh கிடைக்கும். ஸோ 2 4 6 zeros ஆட் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஸோ 10 lakh cubic centimeter. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் டேஷ். டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி கேட்டிருக்கிறாங்க. இந்த டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. பேஜ் நம்பர் 8ல் ஒரு டேப்லெட் காலம். டென்சிட்டி ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்சஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். கேஸில் ஏரு, லிக்விட், சாலிடை கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? மெர்க்குரி. மெர்க்குரி இஸ் அ லிக்விட் மெட்டல். 13,600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 13,600 கிலோகிராம் வித் யூனிட்டோடு எழுதணும். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ அப்போ அதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 13,600 கிலோமீட்டர் பெர் கியூப். ஓகே, மீட்டர் கியூப். ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். த ஃபோர்த்து கொஸ்டின். 1 astronomical unit is equal to. ஸோ 1 AU astronomical unit AU சொல்லுவாங்க, which is equal to dash கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். நமக்கு இங்கே பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லேயே கொடுத்துருக்குறாங்க. 1 astronomical unit அப்படிங்கிறது என்னென்னா the average distance between the earth and the sun. எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற ஆவரேஜ் டிஸ்டன்ஸை தான் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் சொல்கிறாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 149.6 into 10 to the power 6 கிலோமீட்டர், அப்படி இல்லைனா 1.496 into 10 to the power 11 மீட்டர். எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எழுதிக்கலாம். தட் இஸ் 149.6 into பவர் கரெக்டாக எழுதணும் 10 to the power 6 with யூனிட் கிலோமீட்டர். செகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஏரியா ஆஃப் லீஃப் கேன் பி மெஷர்ட் யூஸிங் ஏ. ஸோ ஏரியா ஆஃப் லீஃபை வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா அப்படி லீஃபுங்கிறது ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ ரெகுலர்னால் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இர்ரெகுலராக இருக்கும் போது we can use graph sheet. So the answer is graph sheet. Clear children? Thank you.